ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் வத்தல் செய்கிறதுக்கு தாங்க ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நைட்லேயே நல்லா ஊற வச்சிடணுங்க. ரேஷன் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த இதை கிரைண்டரில் போட்டு நல்லா ஒரு அரைச்சிடுறோம். அதோடு சேர்த்து பச்சை மிளகா, சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா அரைச்சிடுறோங்க. அரைச்சிட்டு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்குவம் வரணுங்க. அதை அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு அதை நம்ம இப்படி நல்லா தண்ணியாக கரைச்சிடணும். தண்ணியாக கரைச்சி அந்த இது கொதித்து மாவு நல்லா கொதித்து கெட்டி ஆகணுங்க. கெட்டி ஆனோடனே நம்ம வத்தல் ரெடி பண்ணிடலாங்க. பார்ப்போம். கெட்டி ஆனதுக்கப்புறம் நாங்கள் காட்டுறோம். இந்த மாதிரி கீழே எதுவும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சுற்றி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நாங்கள் காட்டுறோம். அப்போ நம்ம பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ நம்ம தனியாக பார்த்தோம். கொஞ்சம் மாவு வெந்துருச்சு. வெந்த உடனேயுமே கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுத்துரும் நமக்கு. இதோடு சேர்ந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம். நல்லா இப்படி கெட்டியாக வந்துருச்சா, கெட்டியாக வந்தோடனையும் மாவு வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, மாவு இப்படி நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம்ல, இடையில அந்த புசுன்னு வரும் சவுண்டோட. அந்த மாவு வெந்ததுக்கான அர்த்தம் அதுதாங்க. இதை அப்படியே நல்லா அந்த வெந்தது பக்குவம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை இறக்கிட வேண்டியதான். இப்படி பபிள்ஸாக விட்டு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் மாவு. அப்படியே கொஞ்சம் கெட்டி ஆனோனையும் நம்ம இறக்கிற வேண்டியதான். அப்படியே கொஞ்சம் சூடு ஆறினோனையும் நம்ம உலக்கில் வச்சு நல்லா இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுற வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதே மாதிரி வச்சு ப்ரஷ் பண்ணி இதே மாதிரி சூப்பராக பிழிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.